இங்க கோவில் திருவிழால எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பகாசுரன்னு ஒருத்தனும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் யாருக்கு என்ன கொண்டு போனாலும் வழியிலேயே புடிச்சு அவனே அவனோட இலையில கொட்டி அத எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சர்றான். பக்கத்துல இருக்க எல்லாருமே சாப்பாடு எங்களுக்கு இல்ல இல்லன்னு கத்தும்போது, எல்லாருமே வந்து கேட்கறாங்க, "நீ ஏன்டா இவ்ளோ சாப்பிடுற?" அப்படின்னு. "நீங்களா சோறு பண்றீங்க? கோவில் தானே சோறு போடுதுன்னு" சொல்லிட்டு அவன் பாட்டுல எல்லாத்தையுமே கொட்டி சாப்பிட ஆரம்பிச்சர்றான். இங்க சாப்பிட்டது பத்தாதுன்னு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க பாட்டி சமைச்சு வச்சிருந்த எல்லா சாப்பாடையுமே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சர்றான். இவனுக்கு பசிக்கிற நோய் இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிங்கிறதே அடங்காது. அதனால தான் இவங்க பாட்டி கோவில்ல தினமும் வேண்டுவாங்க. அப்படி இவங்க வேண்டிட்டு அவங்க சம்பாரிச்சு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு சாப்பாடு போட்டுட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க சாப்பாடு போட்டுட்டே இருக்கும்போது, அந்த பாட்டி அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாங்க. இவனுக்கு அதுக்கப்புறமா சாப்பாடு போடவும், பார்த்துக்கவும் ஆளே இல்லாம போயிருது. இவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா வீடு வீடா போய் சாப்பாடு கேட்கறான். ஆனா இவனுக்கு யாருமே சாப்பாடு குடுக்க தயாரா இல்ல. "நீ சோறு சோறுன்னு உன் பாட்டியவே கொன்னுட்ட. நீயும் போய் செத்துருன்னு" சொல்லி எல்லாருமே இவன திட்டுறாங்க. இவன் அவன் சமாதிக்கே போயிட்டு உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறான். எனக்குன்னு இங்க ஒருத்தருமே சோறு போட இல்லையான்னு கடவுள பார்த்து கேட்கும்போது, அங்க சமாதியில யாரோ படையல் போட்டு போயிருக்காங்க. அந்த சாப்பாட எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். இப்படியே டெய்லி யாராவது போட்டு போற சாப்பாடையே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் அந்த ஊரோட ஜமீன்தார் இறந்து போயிறாரு. அவருக்கு படையல்லாம் போட்டு அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்ப அங்க வந்த பையன், "எங்க அப்பாக்கு வச்ச சாப்பாடையாடா எச்சி பண்றேன்னு" சொல்லிட்டு அவன அந்த இடத்திலேயே கொன்னு போட்டுர்றான். அதுக்கப்புறமா அந்த பகாசுரனும் அங்கேயே